சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. முதல் கட்சியுடன் கூட்டணியை அறிவித்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட், அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு சில மாதங்களை விட பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது அரசியல் களமானது அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கூட்டணி தொடர்பான முடிவுகளாகட்டும், இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணியை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டிட போறாங்க. அதுக்கப்புறம் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, தாவேகா யாருடன் கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு 2-3 கட்சியுடன் அதிமுக கூட்டணி வகுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளிவந்திருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியை விலகுறாங்க, தாவேகாவுடன் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போன்றது. இன்னொன்று பாமகவுடைய ராமதாஸ் ஐயா அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணிக்கு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 2 கட்சிகளும் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. தற்பொழுது கள சூழ்நிலைப்படி பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தாவேகா தனித்து போட்டியிட போகிறாங்க. அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிஜேபி உள்ளே வந்திருக்காங்க. பிஜேபி உள்ளே விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், துணை முதல்வர் பதவி உங்களுக்கு தரோம், நீங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாம். திமுகவை வீழ்த்துவதற்கு கடைசி அஸ்திரம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம். குறிப்பாக அவருடைய ஃப்ரெண்டு பவன் கல்யாண் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக வெற்றி பெற்று இப்போ துணை முதல்வர் பதவியில் இருக்கிறாரு. அவர் விஜயுடன் கான்டாக்ட் பண்ணி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. பிஜேபியுடன் கூட்டணிக்கு போனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை ஆதரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆதரவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவையும் பிஜேபியும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியாக பார்த்துட்ருக்காரு விஜய். ஆனால் இப்போ எதிரி கூடிய கைகோர்த்தால் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? மக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பிஜேபியுடன் கூட்டணி வச்சா இங்கே அதிமுகவுக்கும் ஆதரவாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக டெஃபினெட்லி டு வின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாவேகா கூட்டணிக்கு வந்தால் இந்த 30%, 20% வாக்குகள் அதிமுக பக்கம் போயிடும். கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாரா, துணை முதல்வர் பதவி ஏற்று அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய விதமான காணொலியில் பார்ப்போம். இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். முதல் கூட்டணியாக பார்த்தீங்கன்னா என்டிஏவில் சேர்றாரா விஜய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.